பூசிக்கக்கூடிய தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லோரும் அங்கிருந்தார்கள். இதை கேட்டார்கள். அப்பொழுது சுந்தரர் பாடிய அந்த பாட்டில் இருக்கிற பொருளை கேட்டு சுந்தரமூர்த்தி சுவாமிகளிடம் தில்லைவாழ் அந்தணர்கள் புலியூராகிய பெரும்பற்ற புலியூராகிய இந்த திருத்தலத்தை போல் வேறு தலம் எங்கும் இல்லையே, அப்படி இருக்கிற பொழுது நீங்கள் பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே என்று இதை சிறப்பித்து பேரூரை பாடியது என்ன காரணம் என்று கேட்டார்கள். சுந்தரர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தில்லை மூதூரிலே இறைவன் நடம் செய்வதைப் போலவே பேரூர் என்கிற திருத்தலம் அரசவனத்திலேயும் இறைவன் உயிர்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு ஆனந்த நடனம் புரிகிறார். அந்த தலத்திற்கு ஆதி சிதம்பரம் என்றும் மேலை சிதம்பரம் என்றும் போற்றப்பெறும் என்று சுந்தரர் தில்லைவாழ் அந்தணர்களுக்கு அழகான வரலாற்றை சொல்லுகிறார். அந்த பேரூரினுடைய திருத்தலத்தினுடைய பெருமையை சிவபெருமானை தவிர யாராலும் குறைக்க முடியாது என்று நம்பியாரூரர் தில்லைவாழ் அந்தணரிடத்திலே கூறினார்கள். அப்பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் சுந்தரரை வணங்கினார்கள். என்ன அழகான ஒரு குறிப்பு பாருங்க. சுந்தரரை தில்லைவாழ் அந்தணர்கள் வணங்கினார்கள். ஏன் வணங்கினார்கள்? பேரூரர் பெருமானை புலியூர்ல பெற்ற அளவுக்கு சிவஞானமுடையவர் என்று வணங்கினார்கள். நாம் ஒருவரை ஒருவர் வணங்குவது அவருக்குள்ளே பூசித்து பூசித்து விளங்கி தோன்றக்கூடிய சிவபெருமானைத்தானே தவிர அழியக்கூடிய இந்த உடம்பை அல்ல. இந்த உடம்பு நோயின் காரணமா பலவிதமான மாறுபாடு அடையும். மாயையால் நமக்கு கிடைக்கப்பெற்றது. இந்த உடம்பை வைத்துக் கொண்டு சரிய கிரிய யோகங்களை செய்து நன் நிலையை பெறுகிற ஆன்மாவையும் அந்த ஆன்மாவுக்குள்ளே பூசை செய்ய செய்ய விளங்கி தோன்றுகிற சிவபரம்பொருளையும் தான் அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்க்கிற பொழுது வணங்குகிறோம் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அதனால் சுந்தரரை பார்த்து ஆதி தில்லைவாழ் அந்தணர்கள் வணங்கினார்கள். உடனே ஆதி சிதம்பரம் என்று போற்றக்கூடிய அந்த திருத்தலத்தை வழிபடுவோம் என்று தில்லையிலே இருந்து தில்லைவாழ் அந்தணர்கள் சிலர் புறப்பட்டார்கள். தில்லையிலே இருந்து காடு வயல் இவையெல்லாம் கடந்து அது நடுநாடு, அங்கே இருந்து கடந்து வந்து கொங்கு நாட்டுக்கு வந்தார்கள். வெள்ளிமலை உயரமான மலை, அந்த மலை தூரத்தே தெரிந்தது. அதை கண்டு வணங்கினார்கள். வணங்கி பேரூருக்குள்ள புகுந்தார்கள். அங்கே ஒரு ஆரவாரத்தோடு வருகிற காஞ்சிமா நதி, அந்த காஞ்சிமா நதியை கண்டு வணங்கி அந்த தீர்த்தத்திலே நீராடினார்கள். திருநீரு உருத்திராக்கம் அணிந்து திருக்கோவிலுக்குள் புகுந்து இறைவன் திருவடியை வணங்கினார்கள். இந்த அளவில நாம் சென்ற வகுப்பில நாம் புராணத்தை நிறைவு செய்தோம். நாம் கடைசியா பார்த்த பாடல் வெண்ணீரும் கண்மணியும் மெய் முழுதும் அணிந்து. ஆமா, அதாவது 20வது படலத்துல 9வது திருப்பாடல். 20வது படலத்துல 9வது திருப்பாடல். வெண்ணீரும் கண்மணியும் மெய் முழுதும் அணிந்து ஒளிர விண்ணீடும் எழில் புரிசை வியத்தகு கோயில். உடம்புல திருநீர் பூசினார்கள். உருத்திராக்க மணிகளை அணிந்தார்கள். உடல் முழுவதும் அணிந்திருந்தார். என்ன சிறப்பு பாருங்க. விபூதி பூசினார்கள், உருத்திராக்கம் அணிந்தார்கள். பிறகு விண்ணீடும் எழில் புரிசை. விண்ணீடும் என்று சொன்னால் விண் என்பது ஆகாயம்.
ஆகாயம் வரை உயர்ந்த மதில்களை உடையது. விண்ணீரும் எழில் புரிசை, புரிசினா திருமதில். வியத்தகு கோவில். அருமையான சொல்லு பாருங்க. யார் பார்த்தாலும் கோயிலை பார்த்த உடனே வியத்தகும் கோயில். அவ்வளவு கலை நுணுக்கமா அருள் வீச்சு இருக்கக்கூடிய கோவில். அந்த கோயிலை சார்ந்தார்கள். எண்ணீடு உறுப்பினும் ஐந்தினும் ஆறை எதிர் வணங்கினார்கள். 8 உறுப்பும் 5 உறுப்பும் வணங்குவதில் கீழே முழுவதும் படுத்து விடுவது 8 உறுப்பு படுதல். முட்டிய கால் போட்டு கும்பிடுவது 5 உறுப்பு படுதல். சில இடங்கள்ல முழுக்க கீழே விழுந்திருக்கிறார்கள். சில இடங்கள்ல முட்டி போட்டு கும்பிட்டு இருக்கிறாங்க. ஆற எதிர் வணங்கி, ஆறன்னா மனசாரன்னு அர்த்தம். ஆமா, அது நிலை பெறுமாறு என்று எண்ணுதிய நெஞ்சே நீவா நித்தலும் எம்பிரானுடைய கோயில் முக்கு புலர்வதன் முன் அழகிட்டு மெழுக்குமிட்டு பூமாலை உனைந்தேத்தி புகழ்ந்து பாடி தலையார கும்பிட்டு ஆமா, நான் ஒரு முறை ஆறங்கிறது நல்லா பற்றி கொள்ள முடியல. நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் நான் படித்துக் கொண்டிருக்கிற நூலினுடைய உரையாசிரியர் ஆரை என்பதற்கு நிறையும்படியாக என்று சொன்னார். ஆறுதல் நிறைதல். அவர் எளிமையா ஒரு விளக்கம் சொன்னார். நான் வயிறார சாப்பிட்டுன்னு சொல்றேன்ல, திருப்தியா வயிறார சாப்பிட்டேன் அப்படின்னா ரொம்ப திருப்தியா. அது மாதிரி ஆற எதிர் வணங்கினார்கள். ஒரு மனசுக்கு அப்படி வணங்கிய உடனே ஒரு மகிழ்ச்சி. கண்ணீடு முதலார்தம் காமரு சேவடி தொழுதார்கள். ஆமா, அதாவது கண்ணீடு முதலார் நெற்றிக்கண்ணையுடைய இறைவன் அவருடைய திருவடி காமரு சேவடி, காமம் விரும்பத்தக்க அழகான சேவடியை தொழுதார்கள். இப்படி பிள்ளைவாழந்தனர்கள் தில்லையிலே இருந்து வேறூருக்கு வந்து அந்த கோவிலை பார்த்து சுவாமியினுடைய திருவடியை தொழுதார்கள். இது சென்ற வகுப்புல நாம் நிறைவு செய்தது. தொடர்ந்து அவர்கள் அடுத்து என்ன செய்தார்கள் தொடர்ந்து சிந்திப்போம். 10வது பாட்டு. அப்படி காமரும் சீர் சேவடியை வணங்கி பலம் வந்து போற்றிசைத்து மரகத வல்லியை பணிந்திட்டு அலமந்த பிறவி தவ அணி அரசம்பலத்தாடும் சலமந்தி நிறச்சடில தாங்கினார் தமை ஏற்றி புலம் அந்தித்திடும் இன்ப புணரியடை அழுந்தினார். ஆக காமரும் சீர் சேவடி, அந்த சேவடி தொடர் கச்சியப்ப முனிவர் காமரும் சேவடி தொழுதார். யாருடைய சேவடி? கண்ணீரும் நுதலார். ஆமா, இருக்கிற கடவுள்கள்ல நெற்றிக்கண்ணுடைய கடவுள் ஒரே கடவுள் சிவபெருமான் தான், மறந்துடக்கூடாது. நெற்றிக்கண்ணுடையவர் இல்லையா? அதனால் கண்ணீடு நுதலார்தம் காமரு சேவடி தொழுதார். அதே போல நஞ்சை உண்டு கண்டம் கருத்த கடவுள் சிவபெருமான தவிர யாரும் கிடையாது இல்லையா? அது தேவாரத்துல அப்பர் சுவாமியை காட்டுகிறார். நஞ்சை பங்கியுண்ட கடவுள் உளதோ சொலாய். எவ்வளவு பெரிய ஆள் பாருங்க. நஞ்சை பங்கியுண்ட கடவுள் உளதோ சொலாய். இது மாதிரி கண்ணீடு நுதலா தம் காமரு சேவடி, சிவபெருமான் இருந்திருக்கிற எழுத்தினுடைய இருக்கிற சேவடியை தொழுதார்கள். திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமானை வெளிப்பட்ட பொழுது பக்தர்கள் என்ன விருப்பத்தோடு போனார்கள்? சேவடி பரவும் செம்மல் உள்ளமோடு, சேவடி பரவும் செம்மல் உள்ளம். கோவிலுக்கு போவதே அவன் திருவடியை கண்ணார கண்டு அந்த திருவடி செய்த அருளிப்பாட்டை போற்றுதல். எனவே காமரும் சீர் சேவடி மார்கழி மாதத்துல 30 நாளும்
நீங்க உங்களோடு சேர்ந்த நானும் திருவெம்பாவை பாடினோம். 20வது பாட்டு, போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுகனின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கலர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈரா வினையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரிகம், போற்றியாம் ஆட்கொண்டலரும் பொன்மனர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவாய். 7 முறை திருவடி 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 என்று வந்ததை பார்க்கிறோம். அந்த திருவடிதான் உலக தோற்றத்துக்கு முதல். அந்த திருவடிதான் உரிய காலத்தில் இளைப்பாறுதலை செய்தல். அந்த திருவடிதான் உயிர்களுக்கு உடம்பு முதலிய உலகம் முதலியவற்றை படைத்து காத்து ஒடுக்கி மறைத்து அருள் செய்வது. எனவே அந்த திருவடியை வணங்கினார்கள். அத சொன்னார் அந்த திருப்பாடல்ல, கண்ணீடு நுதலார்தம் காமரு சேவடி கை தொழுதார்கள். இது அப்படியே அப்பர் சுவாமி கிட்ட வந்தீங்கன்னா, திரு அங்கமாலை என்கிற திருப்பாடல்ல யார் எழுந்தருளி இருக்கிற கோவிலை வலம் வர வேண்டும் என்று ஒரு அறிவுறுத்துகிறார். கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோல கோபுர கோகரணம் சூழா கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில். அது மாதிரி இங்க கண்ணீடு நுதலார் காமரு சேவடி கை தொழுதனர். 2 பேருக்கு ஒரு ஒற்றுமை பாருங்க. அவர் என்ன சொன்னார் அப்பர் சுவாமி, கால்களால் கரை கண்டன் உரை கோயில், இவரைத்தான் கால்களால் வலம் வரணும். இவங்க யார சொல்லுவாங்க, கண்ணீடு முதலார்கள் இல்லையா, கண்ணீடு கண்ணீடு நுதலார்கள் நுதலார் தம் காமரு சேவடி கை தொழுதார்கள். இப்ப எவ்வளவு ரொம்ப தெளிவா வணங்கி இருக்கிறாங்க பாருங்க. வணங்கிய பிறகு வலம் வந்து கோயிலை வலமாக வந்தார்கள். பிறகு இறைவனை போற்றினார்கள். போற்றி செய்து மரகதவல்லியை பணிந்தார்கள். ரொம்ப அருமையான சொல். மரகதவல்லி தோத்திர பாடல் உங்களுக்கு தெரியும். அங்க கண்ணீடு முதலார்தம் காமரு சேவடி, அவர் யாரு, கடல் சூழ்ந்த உலகுண்ட கனிவாயின் இருந்தொழிலும் மடல் சூழ்ந்த மலர் குரிசை முதல் தொழிலும் அவரோடு மடிக்கும் யான்று அவ்வடல் சூழ்ந்த அரண்வெளியே மீண்டும் வரப்பணித்தருளி ஆவிக்கெல்லாம் இடல் தூழ்ந்த இருதனைக்கும் ஆதி நகர் பட்டீசர் என்று போற்றினார்கள். கங்கை நதி சடைக்கணித்த கணவனார் உருக்கலந்த தனக்கேயல்லால் துங்கமதி கோடி 2000 படைத்த கரி எவர்க்கும் தூங்கல் முற்றாது அங்கன் நெடும் புவனந்தன் அமைந்த நல் போல் பாசமோடு அங்குசம் கையில் ஏந்தும் பேரூர் மரகத வல்லி இணைத்தாள் என்று பணிந்துட்டார்கள். என்ன அழகா பாடுறார் பாருங்க. ஒருத்தரை வணங்குற பொழுது அவர் செய்த கருணை பல்லாயிரத்துல 2 சொல்லி வணங்கணும். அது ஒண்ணு வரலைன்னா என்னை காக்கும் தெய்வமே என்று விட வேண்டும். காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி என்று விளக்கணும். பலம் வந்து மரகத வல்லியை பணிந்து போற்றி செய்து அலமந்த பிறவிதவ அணி அரசம்பலத்து ஆடும் சலமந்தினிற சடில தாங்கினார் தமை ஏத்தி. பிறகு இந்த அலமந்த பிறவி, அலமந்தல் சொன்னா தொடர்ந்து வருதல், அதாவது அலமறுதல் அலமரல் திருமறல், இந்த 2ம் சுழற்சி என்று பொருள்ல வரும். ஆமா, சுழற்சியா வருவது. போதன் போதன கண்ணனும் பாதம் தான் முடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி
அலமந்தவர் ஓதும் நாம நமச்சிவாயவே. ஞானசம்பந்த பெருமான் போதன் போதன கண்ணனும் அண்ணல் பாதம் தான் குடி நேடிய பண்பராய் யாதும் காண்பரிதாகி அலர்ந்தவர் ஓதும் நாமம் நமச்சிவாயவே. அந்த அறிவு சுழலுகிற பொழுது தெளிவு வர வேண்டும்னா அஞ்செழுத்தை சொல்ல வேண்டும். புலனைந்தும் பொறிகலங்கி நெறிமயங்கி அறிவு அழிந்துட்டு ஐமேல் உத்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோவில். அலமறுதல் திருமறுதல் இது ஆயிரட்டும் சுழற்சி தொல்காப்பியம். அப்ப நமக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. மாறி 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 பிறப்பு வருகிறது. இப்படி பிறப்பு மாறி மாறி வருவதை நெஞ்சு கொடுத்ததுல உமாபதி சிவன் 4 உவமை காட்டுகிறார். அது என்னென்ன? ஒன்று, கரங்கு போல, காற்றாடியை போல. அடுத்து, நல்ல மலரை சுற்றுகிற வண்டை போல என்று காட்டுகிறார். 2. மூன்றாவது, சுழல் காற்று போல. 3. 4வது, அந்த கொல்லி வட்டத்தை போல. இப்படி 4 முறைகளில தொடர்ந்து வரக்கூடிய பிறவியை மாறு கருணையினால் மாற்றினான். யாரு? குருநாதராக வந்த சிவபெருமான். நெஞ்சு பிடித்து உமாபதி சிவம் மாறு கருணையினால் மாற்றினான். அந்த முறையில் இங்க இருக்கிற பெருமான் மாறி மாறி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிற பிறவி நீங்க அலமந்த பிறவி தப அது நீங்க அணி அரசம்பலத்து ஆடும். அரசம்பலத்தில் அரசம்பலம் அரசம்பலம் அங்க ஆடக்கூடிய நடனம் செய்யக்கூடிய சிவபெருமான் அவர் என்ன பண்ணி இருக்கிறார்? சலம் அந்தி நிற சடில தாங்கினார். சலம் அந்தி நிற சேவடி, அதாவது கங்கை. சலம்னா கங்கை. அந்தி நிற சடிலம், சடிலம் என்பது சடை என்று பெயர். அந்தி நிறம் போன்ற சடை, செக்கச்செவேன்னு அவருடைய திருச்சடை. சலம், சலம் அந்தின்னு படிச்சிடக்கூடாது. சலம்னா தண்ணி, அந்தினா மாலை நேரம். மனவாசம் தான் விநாயக பெருமானுக்கு அவருடைய வண்ணத்தை சொல்லுகிற பொழுது வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்க முறை செய்ய அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புத்தியுள் வைப்பான். விநாயகர் வேணா அந்தி நிற, என்ன நிறம் அது? அந்தி நிற வன்மை தரும் ஆகம நூல் வைத்த பொருள் வழுவா உண்மை விளக்க முறை செய்ய அந்தி நிற தந்தி முக தொந்தி வயிற்று ஐங்கரனை பந்தமர புந்தியுள் வைப்பான். அதுல அந்தி நிறம்னார். அதே சொல்லாட்சி பார்த்தீங்களா? அந்தி நிற, அந்தி நிறம் செவந்த சடை, அது மேல சலம் கங்கை. இங்க சலம் என்பது கங்கை ஆறு. சடிலம் தாங்கினார். சிவபெருமான் என்ன பண்ணாரு? சிவந்த சடையின் மேல கங்கையாற்றை தாங்கினார். அந்த சிவபெருமானை ஏற்றி அந்த பெருமானை வணங்கி போற்றினார்கள். புலம் அந்தித்திடும் இன்ப புணரிடை அழுந்தினார்கள். புலன் அந்தித்திடும். ஆமா, புலம் அந்தித்திடும் என்று சொன்னால் புலம் மேல மந்தி மந்திங்கிறீங்க. சலம் கூட்டல் அந்தி சலமந்தி. புலம் கூட்டல் அந்தி புலமந்தி. சலம் கூட்டல் அந்தி சலம் அந்தி. புலம் கூட்டல் அந்தித்திடும் புலமந்தி. தொடர்ந்து சொல்லும் போது வரும். புலம் அந்தித்திடும் இன்ப புணரிடை. புலம் ஐந்தித்திடும்னா ஐம்புலன்களும் அடங்கி இருக்கும். எப்ப? வேதம் ஓதுகிற பொழுது, திருமுறை பாடுகிற பொழுது,
சாஸ்திரம் கேட்கிற பொழுது இத விட்டீங்க 5 புலனும் நம்மை அடக்கிடும். அது சாதாரணமா அடக்க முடியாது. ஆமா. ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி. ஔவையார். ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் இன்புறு கருணையின் இனிதனக் கருளி. அத குருநாதர் தான் உபதேசிக்க முடியும். 5 புலன்களை கண்ட்ரோல் பண்ற ஒரு ஆற்றல் மிக்க சொல் குருநாதர் உபதேசம் தான். புலம் அந்தித்திடும். அந்த ஐம்புலன்கள் அடங்கி இருந்தன. அப்படி அடங்கியிருக்கூடிய இன்ப புணரியடை அழுத்தினார்கள். புணரி கடல்னு பேர். அதாவது பேரின்ப கடல்ல அழுத்தினார்கள், மூழ்கினார்கள். யாரு? தில்லைவாழ் அந்தணர்கள் இல்லையா? இதை கேட்ட உடனே அவங்க எப்படி யாராவது நான் திருநெல்வேலி அல்வா 100 கிராம் சாப்பிட்டேன் அப்படின்னு கேட்டா நமக்கு எச்சிக்கு வருது. ஒருத்தர் யாராவது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தா அடடா அப்புறம் உடனே நம்ம சிரிக்கிறோம். 4 பேர் சிரிச்சுட்டு இருக்கிறாங்க. நீங்க போனோம்னு என்ன பண்ணுவீங்க? சிரிப்பீங்க. 4 பேர் அழுகுறாங்க. நீங்க போனா என்ன பண்ணுவீங்க? அழுவீங்க. அடடா என்னாச்சு? ஐயோ சிரிச்சுவோம். அப்படியா? இல்லையா? உடனே அவங்கள பார்த்தா என்ன ஆகும்? நல்லவங்களை பார்த்தா அடடா அப்படியா என்றே திருமாலும் பற்றியாய் சென்றுணரா திருவடியை ஒரு நாமம் அறிய ஓர் அந்தணனாய் ஆண்டு கொண்டார். ஒரு நாமம் ஓர் உருவம் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ. திருத்தள்ளேனத்தை எல்லாரும் கை சிரிக்கிறாங்க. அவரு எல்லாரும் கட்டு இவங்களும் சிரிக்கிறாங்க. அப்ப அந்த முறையில இவர்கள் வழிபட்ட நிலையை பார்த்ததும் நமக்கு கூட கொஞ்சம் மகிழ்ச்சியாத்தான் இருக்கிறது இல்லையா? இந்த நேரத்துல இந்த சொற்களை இந்த காதால கேட்கிற சிவபுண்ணியத்தை கடவுள் உங்களால் எனக்கு கொடுத்திருக்கிறார். வாங்க அவங்க பின்னால போவோம். வலம் வந்து போற்றிசைத்து மரகத வல்லியை பணிந்திட்டு அலமந்த பிறவி தப அணி அரசம்பலத்து ஆடும் சலம் அந்தி நிற சடிலம் தாங்கினார் தம ஏத்தி புலம் அந்தித்திடும் இன்ப புணரியடை அழுந்தினார். இந்த 3 நாளா பொங்கல் விழாவில இருந்த மகிழ்ச்சி பல கோடி மடங்கு இன்ப புணரிடை நாம் அழுத்தினோம் என்று இந்த திருப்பாடல் நல்ல சொல்லாட்சி. கொஞ்சம் சொற்களை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இப்படியாக அழுந்தினார்கள். இப்படி அவர்கள் பேரூர்ல இருந்து அப்படி கொஞ்சம் வழிபட்டு இருக்கிறாங்க. அடுத்த பாட்டு சீலம் மிக வாழு நாளில் சீலம் மிக சீலம் மிக வழி நாளாள் செழுப்புணல் தீர்த்தம் படிந்து காலவ நீச்சரம் தனக்கு கனல் திசையின் ஓர் இலக்கம் சாலு முறையால் பதிட்டை சமைத்து வழிபாடு இயற்றி ஞாலம் இடர் முழுதகல நாள்தோறும் பூசித்து இருந்தார். சீலம் மிக வழி நாளால் சீலம் என்பது ஒழுக்கம் அர்த்தம். சீலமின்றி திருவாசகம் சீலமின்றி நோன்பின்றி செறிவே இன்றி அறிவின்றி தோலின் பாவை கூத்தாட்டாய் சுழன்று விழுந்து முடப்பேனை மாது காட்டி வழிகாட்டி வாரா உலக நெறியேற கோலம் காட்டி ஆண்டானை கொடியே என்றோ கூடுவதே
கண்ணீர் விட்டு கதறுகிறார் மணிவாசன். சீலம் ஒழுங்கு என்று பொருள். சீலம் மிக வழி நாளால், ஆமா, நல்ல ஒழுக்கம் முறையில வழி நாள்னா இன்னைக்கு இதே மாதிரி நாளைக்கு வருகிற நாள். வழி நாளால் எழும்புணல் தீர்த்தம் படித்து இந்த காஞ்சி தீர்த்தத்துல அவர்கள் என்ன செய்தார்கள்? மூழ்கினார்கள். பிறகு ஆர்த்த பிறவி துயர்கடலாம் ஆர்த்தாடும் தீர்த்தனன் தில்லை சிற்றம்பலத்தை தீயாடும் கூத்தன் இவானம் குவலையும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடும் வார்த்தையும் பேசி வளைத்தலம்பவார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுணல் மேல் வண்டார்ப்ப பூத்திகளும் பொய்கை குடைந்து உடையான் பொற்பாதம் ஏற்றி இருந்துணை நீர் ஆடைகளோடு இப்பாவாய் என்று நாம் செய்த தவம் 30 நாள் இந்த பாட்டை பாடிய புண்ணியத்தை பெற்றவர்கள். அதனால் தீர்த்தம் படித்து செழும்புணல் தீர்த்தம் படித்து காலவனீச்சரம் தனக்கு கனல் திசை. காலவனீச்சரம் என்பது காலவன் வழிபட்ட கோவில். அது காலவன் வழிபடுபடலத்துல நாம் பார்த்தோம். காலவன் இங்க பேரூருக்கு வந்து பெருமான வழிபட்டு அங்க ஒரு சிவலிங்கம் ஸ்தாபிதம் செய்தார். அதுக்கு அரசம்பலவாணர் கோவில் என்று பேரூர்ல இன்னைக்கு அழகான சிவலிங்கம் இருக்கிறது. அந்த சிவலிங்கம் செக்கச்சவேல் இருக்கும். அது இப்ப சின்ன கோவில் என்று வழங்கப்படுகிறது. அது முன்பே காலவன் வழிபட்டு அமைந்திருந்த கோயில். அந்த திசையின் கனல் திசை. கனல் திசை எது? கனல்னா அக்கினி மூலை. நீ இருக்கிறதுக்கு அக்கினி மூலை மாதிரி பேரூர் கோயிலுக்கு ஈசான திசையில அரசம்பலவாணர், அதற்கு அக்கினி மூலையில ஓர் லிங்கம் சாலும் முறையால் பதிற்று செய்து. சாலும் முறைனா நூல்கள்ல சொன்ன முறையில பதிற்று செய்தார்கள். செய்து வழிபாடு இயற்றி அந்த ஏற்ற முறையில பதிற்று செய்தார்கள். அதுக்கு ஏற்ற முறையில வழிபாடு செய்தார்கள். வழிபாடு இயற்றி ஞாலம் இடர் முழுது அகல. ஆமா, ஞாலம்னா இந்த உலகம். உலகத்துல இருக்கக்கூடிய துன்பங்கள் முழுது அகல, முழுமையாக நீங்க. நல்ல சொல்லு பாருங்க, முழுதகல. கச்சியப்ப முனிவர் விநாயகர் பாட்டு பாடுற பொழுது அப்படித்தான் சொல்லுகிறார். கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அறவும் தங்குபொச்சடையும் முக்கண். கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுக்கையும் தொங்கலும் அறவும் தங்குபொச்சடையும் முக்கணும் தாதை தாணுவென்றுணர்த்த மென்மலர்க்கை அங்குச வாசமணிந்து வெற்புயர்த்த ஆரணங் அன்னை என்றுணர்த்தி வெங்கலி முழுதும் துதித்தருள் பட்டி விநாயகர். சொல்லாட்சி பாருங்க, வெங்கலி முழுதும் துதித்தருள். நமக்கு மிகவும் துன்பத்தை தரக்கூடிய வெண்மையான கலியை முழுவதும் நீங்க அருள் புரிவர் விநாயகர். விநாயகருக்கு முழுதும் துணித்தருள்னாரா? இங்க பாருங்க, ஞாலம் இடர் முழுதகல. நல்ல சொல். ஆக உலகம் துன்பம் முழுமையாக நீங்க நாள்தோறும் பூசித்திருந்தார். தினந்தோறும் சிவலிங்கத்தை பூசித்தார்கள். அப்ப நாமும் என்ன செய்யலாம்? தினமும் ஒரு சிவலிங்கத்துக்கு கொஞ்சமா தண்ணி பகுத்து கேட்டுக் கொண்டிருப்பவர்கள் எல்லாரும் இந்த ஜென்மத்தில் ஒரு சிவலிங்கத்தை வைத்து பூசிக்கக்கூடிய தகுதியை பெற்றவர்கள் தான் எனக்கு தெரிந்து. ஏன்னா நீங்க எல்லாம் சிவ பூஜை பண்றதை பார்த்தானே நான் ஒரு சின்ன சிவலிங்கத்தை வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கேன்.
அப்படி யாராவது 102 பண்ணாம இருந்தால் ஒரு சிவலிங்கத்தை வைத்து நீர் விட்டு அன்றாட அதுக்கு ஒரு பொட்டு வச்சு ஒரு பூ வச்சு அதுக்கு ஒரு சின்ன ஒரு தீபாராதனை பண்ணி கும்பிடுவது புண்ணியத்துல மிகப்பெரிய புண்ணியம். இதெல்லாம் டிவி தொடர்ல எதையோ சொல்றாங்க. அதுல இந்த பொங்கல் வைக்கிறது கூட சில நேரம் சொல்லுவதாக நான் கேட்டேன். எப்படியோ பரவாயில்ல, வைக்காதவங்க அந்த நேரத்தை பயன்படுத்தியாவது வைக்கிறாங்களே என்று ஒரு மகிழ்ச்சி. ஆனால் தைப்பொங்கல் காலையில நேரமே 5:30 மணி 6 மணிக்கு வச்சார். அது ஒரு அதுக்கு நேரமே கிடையாது. அது பொங்கல் எல்லாரும் பூசிப்பது இல்லையா? இல்ல நான் இது இந்துக்கள் பண்டிகை, கிறிஸ்துவர் அப்படியெல்லாம் நினைக்க வேண்டியது இல்லை. ஏன்னு கேட்டா எல்லாரும் வெந்த சோத்தை சாப்பிட்டாங்க. எல்லாரும் என்ன சமயத்தவரா இருக்கட்டும், வாய்க்குள்ள போடுறத நெருப்ப வச்சு பக்குவப்படுத்தாம போட வாய்ப்புண்டா? இயற்கையா வருகிற உணவுகளை வேணா நீங்க ஏதாவது வெண்டைக்காய், அதே போல ஆப்பிள், ஆரஞ்சு, அது போல வெள்ளரிக்காய் சாப்பிடலாம். அது குழந்தைகளுக்கு ஆப்பிளை வேக வச்சுதான் கொடுப்பாங்க. இப்ப எல்லாரும் உணவை சமைக்கிற அக்னி கடவுள் சூரியனை கும்பிட வேண்டாம். சூரியன் மட்டும் ஒரு நாளைக்கு தோன்றாமட்ட நிலைமை என்னால நினைச்சுக்காரு. என்ன இயங்கும் இல்லையா? அது மாதிரி அந்த பொங்கல் ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி ஞாலம் இடர் முழுதகல நாள்தோறும் பூசித்தார்கள். எவ்வளவு பெரிய உள்ளம் பார்த்தீங்களா? சிவலிங்க பெருமானை பூஜிப்பதே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அறியாமை போகும். ஆனா அது கண்ணுக்கு தெரியாது. அது அவ்வளவு எளிமையா இல்லை. நல்லா அழுத்தி பூசப்படுறவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு சில குறிப்பு தெரியும். எனவே காலவன் வழிபடு படலத்துல சிவலிங்கத்தை பூசித்தால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை பற்றி மிக அருமையாக சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். காலவன் வழிபடு படலத்துல மிக அருமையாக அதுல நமக்கு காட்டியிருந்தார்கள். என்னென்ன நன்மை வரும், என்னென்ன நமக்கு சிறப்பாக கிடைக்கும் என்று சொல்லி அந்த காலவன் வழிபடு படலம் ரொம்ப சிறந்த படலம். அந்த திருப்படலத்திலேதான் நமக்கு சிவலிங்கத்தை வழிபட்டால் என்ன நன்மை கிடைக்கும் என்பதை ரொம்ப விரிவாக பாடினார்கள். அதுல நமக்கு என்னென்ன வேண்டும் என்று எண்ணுகிறோமோ அதையெல்லாம் சிவலிங்கமே நமக்கு கொடுக்கும் என்ற கருத்தமைந்த முறையில கச்சியப்ப முனிவர் நமக்கு என்ன வேண்டுமோ அது நமக்கு கொடுக்கக்கூடியது என்கிற பகுதியாக அந்த காலவன் வழிபடு படலத்துல அருளி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்தான் அந்த சிவலிங்கத்தை அருமையாக பிரதிஷ்டை செய்து அவர் அங்க வழிபட்டார். அப்படி வழிபட்டதால் அந்த சிவலிங்கம் நமக்கு என்னென்ன கேட்கிறோமோ அதையெல்லாம் நமக்கு கொடுக்கும் என்ற முறையிலேயும் அழகாக கச்சியப்பனை பாடியிருக்கிறார். மாடு வேண்டினும் நமக்கு என்னென்ன செல்வங்கள் வேணுமோ அது நமக்கு தேவைப்பட்டாலும், அதே போல நல்ல உயர்வான வீடு வேண்டினும் எதையாவது நல்ல உயர்ந்த செல்வம் ஆகியவை நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த சிவலிங்கத்தை வழிபட்டால் அது நமக்கு கிடைக்கும் என்று அந்த காலவன் வழிபடு படலத்துல சிவலிங்க வழிபாட்டால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த சிறப்பை ரொம்ப அழகாக காட்டியிருப்பதை நாம் பார்த்தோம். அதனால் ஒரு சின்ன சிவலிங்கம் அமைத்து கொண்டு அந்த சிவலிங்கத்தை
என்ற அளவு நாம் பூஜித்து வந்தால் எல்லா நன்மையும் நமக்கு கிடைக்கும். அதனால் முறையா வாய்ப்பமைந்தவர்கள் தீக்கை வெற்று அந்த சிவலிங்கத்தை பூசிப்பதால் அவர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும். அது அந்த மாதிரியான வாய்ப்பு அமையாதவர்கள் புராணம் படிக்கிற காலத்துல என்ன நமக்கு புராணத்துல சொல்லப்பட்டிருக்கிறதோ அதற்கு ஏற்ப ஒரு சிவலிங்கத்தை வைத்து நாம் வழிபாடு செய்வதால் அதனால எந்த விதமான இடையூறு நமக்கு வராது. அது நமக்கு சொல்ல 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 நமக்கு நன்மைதான் கிடைக்கும் என்பதை இந்த காலவன் வழிபடு படலத்தில ஆசிரியர் அருமையாக நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அதுல அஞ்செழுத்தை தினந்தோறும் வழிபட்டார்கள். அது நிறுத்தன் ஐந்தெழுத்தை ஐயுதத்து 5000 நித்தலும் கணித்தலனால் என்று அந்த படலத்துல நமக்கு அஞ்செழுத்தை தினந்தோறும் அவர் 15,000 முறை ஒரு நாளைக்கு சொன்னார். காலவன் எத்தனை முறை வழிபட்டார்? 15,000 முறை அந்த அஞ்செழுத்தை அவர் நமக்கு கூறியதாக கச்சியப்ப முனிவர் காட்டியிருப்பதை பார்க்கிறோம். அந்த முறையில் அந்த சிவலிங்கத்தை தினந்தோறும் அவர்கள் அழகுபட வழிபட்டிருக்கிறார்கள். அப்படியாக அவர்கள் அந்த வழிபட்ட அந்த முறையை இங்க ரொம்ப அருமையா நமக்கு தில்லைவாழ் அந்தணர்களும் அந்த வழிபட்ட அந்த வரலாற்று குறிப்பை ஆசிரியர் கச்சியப்ப முனிவர் ரொம்ப அருமையா நமக்கு காட்டியிருப்பதை பார்க்கிறோம். ஆமா, மாடு வேண்டினும் மண் முழுது ஆடுறும் பாடு வேண்டினும் பண்ணவர் வெள்ளம் ஆள் வீடு வேண்டினும் பேது செய்து யாவையும் வீடு வேண்டினும் எய்து முடிக்குமே. காலவன் வழிபடு படலத்துல 25வது பாடல்ல சிவலிங்கத்தை வழிபட்டால் கிடைக்கக்கூடிய பலன் கச்சி முனிவர் காட்டியிருக்கிறார். அந்த முறையில் தில்லைவாழ் அந்தணர்கள் ஓர் லிங்கம் சாலு முறையால் பதிற்றை சமைத்து வழிபாடு இயற்றி ஞாலம் இடர் முழுதகல நாள்தோறும் பூஜித்திருந்தார்கள். அடுத்த பாட்டுக்கு போவோம். கள்ள ஐம்பொறியை கடந்து பூசனையின் கடன்புரி தில்லை அந்தணர்க்கு வெள்ளி அம்பலத்து நாதனார் நடனம் வியப்புற காட்டினார். கண்டு தெள்ளிய இன்பம் உள் அகம் திளைப்ப செறி மயிர் பொடிப்ப கண் துளிர்ப்ப உள்ளிய உயிரும் சிவமும் ஒன்றாக உளம் அழிந்து அவசமாய் நின்றார். தில்லைவாழ் அந்தணர்கள் வழிபட்டதால் கிடைக்கப்பட்ட தரிசனத்தை இதுல காட்டுகிறார்கள். கள்ள ஐம்பொறியை கடந்து, கள்ளம் என்ற சொல்லுக்கு வஞ்சகத்தன்மையுடையது. திருவாசகத்துல மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து, இது குருநாதர் செய்த நிலை. இறைவனை வழிபட்டதால் சிவபெருமான் நமக்கு கொடுத்த ஒரு நன்மை. மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன் ஐந்தின் வழியடைத்து அமுதே ஊறி நின்று என்னுள் எழுபரம் சோதி உள்ளவா காண வந்து அருளாய் தேரலின் தெளிவே சிவபெருமானே திருப்பெரும் துறை உரை சிவனே இரிலாப்பதங்கள் யாவையும் கடந்த இன்பமே என்னுடைய அன்பே
ஆக அந்த புலன் மாறி நிற்கும். கள்ள புலன் பொறி எங்க வந்தாலும் கள்ள புலன் ஐந்தும் கட்டுரைக்கு மனவாசம் கடந்தார் உண்மை விளக்க நூல். அதே சொல் மாறி நின்று என்னை மயக்கிடும் பஞ்ச புலன் ஐந்து திருவாசகம். முனிவர் கள்ள ஐம்பொறியை வஞ்சகத்தன்மை உடையது. ஐம்பொறியது காது, தோல், கண்ணே, நாக்கு, மூக்கு, ஓசை, உணர்வு, உருவம், சுவை, நாற்றம். அந்த ஐம்புலன் தன்னை அடக்கும் உபாயம் நமக்கு இப்ப ரொம்ப தேவையானது. கள்ள ஐம்பொறியை கடந்து அந்த 5 பொறிகளையும் தன் வசமாக இருக்க வைத்தல். பூசனையின் கடற்புரி தில்லை அந்தனர். அப்படி தில்லை வாழ்ந்தனர்கள் தினந்தோறும் பூசித்தார்கள். அப்படி பூசித்து வந்ததை பார்த்ததும் வெள்ளி அம்பலமானருக்கு ஒரே மகிழ்ச்சி. சரி, இவங்களுக்கு நடனத்தை காட்டலாம். நான் குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு, அதுக்கு முதல்ல இந்த லிக்யூடா தான் உணவு கொடுக்கணும். கொஞ்சம் பெருசாச்சு இட்லியை பிசைஞ்சு கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு இட்லியை தொட்டு கொடுக்கலாம் லேச சர்க்கரையில. இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு இட்லியை கொடுக்கலாம். இன்னும் கொஞ்சம் பெருசாச்சு ஒரு இட்லிய நெய்யில முக்கி பொடியில அமர்த்தி பொண்ணு அப்படியே உள்ள பண்ணலாம். எங்க ஆசிரியர் அப்படி சாப்பிடுவார். ஆமா, ஆசிரியர் பாடம் அப்படி எல்லாம் பாடம் கேட்ட புண்ணியம் எப்ப போனாலும் எங்க ஆசிரியர் வட்டியப்பனாருன்னு அவர் ஆசிரியர்னு சொல்லலாம். என்னுடைய ஆசிரியர்னு சொல்றதுக்கு நான் அவர் மாணவன் சொல்றது ரொம்ப வெக்கப்படுறேன். நல்லா படிச்சிருந்தா நல்ல மாணவன் சொல்லலாம். சின்ன சின்ன இட்லியா தான் கொடுப்பாங்க. ஒரு கப்புல இட்லி பொடி இருக்கும், ஒரு கப்புல நல்ல பசுமாட்டு நெய் நல்லா காய்ச்சி வச்சிருப்பாங்க. நான் ஒரு நாள் ஐயாவை பார்க்க போனேன். வாங்க தம்பி, வாங்கங்கிற தவிர வேற சொல்ல மாட்டாங்க. வாங்க தம்பி அப்படின்னார். சாப்பிட்டு இருந்தார். அந்த ஒரு இட்லி எடுத்தார். அந்த காய்ச்சி வச்சிருந்த அப்படி முக்குனார். அந்த பொடி வரப்பொடி இப்படி ஒண்ணு பெரட்டினார். அப்படி எடுத்து அல்வா மாதிரி உள்ள பண்ணார். நானும் இந்த நூல் சென்னியப்பனார் சொல்ல எழுதிய லட்சுமிராஸ் ஐயா அவர்களும் போய் நம்ம நேரம் இருந்தோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க ஒண்ணு சாப்பிடுங்க தம்பி அப்படின்னாரு. ஐயா வேண்டாங்க ஐயா, இப்பதான் நாங்க சொல்லி சாப்பிடல. ஐயா இது என்ன எண்ணெயாங்க ஐயா? சில பேர் நல்லெண்ணெய் தொட்டு சாப்பிடுவாங்களே, என்ன நல்லெண்ணெயான்னுட்டார். அவரு கையை இப்படின்னார். நெய்ய தம்பி அப்படின்னாரு. பாருங்க, ஆசிரியரோட இருக்கிற காலம், அவர் பேசுகிற காலம், அதெல்லாம் சுகமான அனுபவம். இப்ப எங்களுக்கு ஒவ்வொரு நிகழ்ச்சியும் ஞாபகம் வருகிறது. அப்படி அந்த ஒவ்வொருத்தருடைய பக்குவத்திற்கு ஏற்ப உணவு கொடுக்கணும். சில பேர் உடல் தாக்காது. அது மாதிரி நம்முடைய உயிர் தன்முனைப்பு நீங்குவதுதான் பக்குவம் பேர். எப்ப தன்முனைப்பு நீங்கும் என்றால் பூச செய்து செய்து சிவபெருமான் தான் நம்மை இயக்குகிறார், நம்முடைய செயல் எதுவும் இல்லை என்ற உள்ள பக்குவம் வருகிற பொழுது சிவன் கண்ணுக்கு தெரியும். அது எங்கேயோ இருந்து வரல, நம்ம கூட இருக்கு, ஆனா கண்ணுக்கு தெரியல. ஏன்? நான் எனது என்ற 2 பற்றுகள் இறைவனை மறைக்கல, நம்முடைய அறிவை மறைக்கிறது. ஞாபகம் வச்சுக்கணும். மேல சூரியன் இருக்கிறது, மேகம் வருகிறது, கீழே சூரிய ஒளி வெளிச்சம். மேகம் உள்ள போனா இந்த மேகத்து நிழல் சூரியனை மறைக்காதே,
கீழதான் மறைக்கும் இல்லையா? அது அப்படியே குமர குருபரர் கந்தர் கலிவெண்பாவில காட்டுகிறார். யான் எனது என்று அற்ற இடமே திருவடியா. அப்படி இவர்கள் கள்ள ஐம்பொறியை கடந்து பூசனையின் கடன், அது ஒரு தொடர்ந்து செய்யக்கூடியது. ஆமா, என் கடன் பணி செய்து கிடப்பதை, தன் கடன் அடியேனையும் தாங்குதல். சாமிக்கு என்ன ஒரு ஒழுங்கு, உயிர்களுக்கு என்ன ஒழுங்கு என்று வேதத்தின் சட்டத்தை தமிழில் சொன்னவர் நாவுக்கரசர். எது ஒழுங்கு? கடன் என்பது ஒழுங்கு. பூசனையின் கடன். ஆமா, அப்ப எப்படி அந்த பூசையை செய்ய வேண்டும்? கள்ள ஐம்பொறியை கடந்து பூசனையின் கடன் புரி தில்லை அந்தணர், தில்லைவாழ் அந்தணர்கள் விடாத பூஜை செய்தார் சுவாமிக்கு. இப்போ இந்த ஆத்மா பக்குவம் அடைந்து விட்டது என்று வெள்ளி அம்பலத்து நாதனார் நடனம் வியப்புற காட்டினார். அவர்களுக்கு திருமணத்தை காட்டினார். அதை காட்டின உடனே கண்டு தெள்ளிய இன்பம். தெளிதல் என்பது தெள்ளியன்னு வந்தது. நல்ல சொல்லுங்க. திருவாசகத்துல ஒரு பாடல், உள்ளத்து உறுதுயர் ஒற்றொழியா வண்ணமெல்லாம் தெள்ளும் களனுக்கே செற்றுதாய் கூட்டும்பி. அந்த திருவாசக தெள்ளியதுதான் இங்க தெள்ளிய. ஞாபகம் வச்சுக்கணும், ரெண்டு ஒரே தெள்ளியதுதான். தெளிதல், தெள்ளுதல்னா நம்முடைய நெஞ்சுக்குள்ள இருக்கிற எல்லா துன்பங்களிலே இருந்து தெளிவுபடுத்துதல். இப்ப என்ன செய்யும்? உள்ளத்து உறுதுயர் ஒன்று ஒளியா வண்ணம் தெள்ளும் கடல். சுவாமியுடைய திருவடியை எப்படி சுவைக்க பாடுறாரு பாருங்க மாணிக்க வாசகர். அது மாதிரி இவர்கள் தெள்ளிய இன்பம், அப்படியே மனம் தெளித்து விட்டது. உள் அகம் துடைப்ப, நெஞ்சுக்குள் அப்படியே மகிழ்ச்சி கொட்டுதுங்க. உள்ளகம் திளைப்ப, செறி பயிர் ஒடிப்ப, கண் துளிப்ப, அப்படியே ஆனந்த கண்ணீர். அவ்வளவானா? எல்லாரும் திருவாதிரை எப்ப நீங்க எல்லாரும் கண்ணீர் சிந்தி இருப்பீங்க. குத்தா உன் சேவடி கூடும் பண்ணம் தோணோக்கம், ஆடை எடுத்திட்ட பாதமன்றோ நம்மை ஆட்கொண்டதே என்று மயில் பொடிப்ப, கண் துளிப்ப, உள் அகம் திளைப்ப, தெள்ளிய இன்பம் உள்ளிய. அதனால் என்னாச்சு? உயிரும் சிவமும் ஒன்றாக, ஆன்மாவும் சிவபரம்பொருளும் ஒன்றாக. இதுக்கு அத்துவித கலப்புன்னு பேர். ஒன்றாக உளம் அழித்து அவசமாய் நின்றார். உளம் அழித்துனா தன்முனைப்பாகிய மனம் கெட்டு, அங்க நம்ம செயல் ஒண்ணும் இல்லை. தேவார தொடர்ல சொன்னா, தன்னை மறந்தாள், தன் நாமம் கெட்டாள், தலைப்பட்டாள் நங்கை தலைவன் தாளே. இந்த நிலை நமக்கு கிடைக்க வேண்டும். அதைத்தான் கேட்கிறார்.
யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவே வானேயும் பொருள் வேண்டேன் மண்ணாழ்வான் மதித்துமிரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனே உன் அருள் பெருநாள் என்று உன் அருள் பெருநாள் என்று உன் அருள் பெருநாள் என்று 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 என்றே வருந்துவனே. அந்த அருள் பெறுகிற நாள்தான் செறிமையில் முடிப்ப கண் துளிப்ப தெள்ளிய இன்பம் உள்ளகம் துளைப்ப உள்ளிய உயிரும் சிவமும் ஒன்றாக உளம் அழித்து அவசமாய் நின்றார். அவசம் பரவசமாக நின்றார். 63 நாயன்மார்களும் இப்படித்தான் என்றார். பாடினார் பரவினார் பணிந்தார் கண்ட ஆனந்த கடலினை கண்களால் முகந்து கொண்டு கை குவித்து எதிர் விழுந்து எழுந்து மெய் உலைய அண்டர் முன்பு நின்று ஆடினார் பாடினார் அழுதார் தொடரார் என்று நிகழ்ந்தன. யார் சொல்லவல்லாம்? திருநாவுக்கர சுவாமிகள் திருவையாற்றில் கிடைத்த இன்ப அனுபவத்தை தெய்வ சேக்கலார் பெருமான் சொல்லோவியமாக காட்டுகிற தொடரை உங்களிடத்திலே நான் நினைவூட்டினேன். அவசமாய் நின்றார்கள். அப்படி பரவசமாக தில்லைவாழ் அந்தணர்கள் நின்றார்கள். கச்சியப்ப முனிவர் காட்ட நாமும் ஓரளவு அந்த பரவச நிலையை இந்த சொல் மூலமாக உங்களால் நான் பெற்றேன் என்பதை உங்களுக்கு சொல்லி இந்த அருமையான ஒரு வாய்ப்பை கொடுத்த திருவருளையும் குருவருளையும் போற்றி குறிப்பா உங்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டும். உங்களுடைய திருவடிகளை எல்லாம் தெண்டனிட்டு வணங்கி இந்த அளவில இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய